வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்ற ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். ரொம்ப நல்லா இருந்தது. இது நான் எதிர்பார்க்கல. இது ஒரு கட்சியோட க்ரௌட் இல்லை, ஒரு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிற க்ரௌடு. கந்த சஷ்டி கவசத்தை பாடுறது இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. அது எதுவும் இல்லை, சும்மா இது நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும், அதை தவிர நான் எதுவுமே யோசிக்கிறேன். மதுரை ஏர்போர்ட்டில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார். புதிய உற்சாகத்தோடு வந்திருக்கிறோம், புதிய உற்சாகத்தோடு செல்கிறோம், புதிய உற்சாகத்தோடு பயணிப்போம். ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு 50-60 ஆண்டு காலமாக இந்துக்களின் மனதை புண்படுத்துவதும், இந்துக்களின் கலாச்சாரத்தை உதாசீனப்படுத்துவதும், பரிகசிப்பதும் ஒரு வழக்கமாகவே இருந்து கொண்டிருந்தது. ஏதோ இந்துக்களை பற்றி எது பேசினாலும் யாரும் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருந்தது. இல்லை, அவர்களை நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது, பரிகசித்தும் பார்க்க முடியாது என்ற ஒரு பெரும் சக்தியை இன்று வெளிப்படுத்தி இருக்கிறோம். தமிழ்க்கடவுள் முருகன் தமிழுக்கானவர், தமிழ்நாட்டுக்கானவர், எங்களுக்கும் ஆனவர். ஆன்மீகம் என்பது தமிழோடு இணைந்தது, தமிழ் என்பது ஆன்மீகத்தோடு இணைந்தது. ஒரு 67க்கு பின்பு ஆன்மீகத்துக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை, தமிழ்னா நாங்கள் தான். ஆன்மீகத்தை பாம்பன் சாமி மொத்தம் 6666 பாட்டு தமிழில் பாடி இருக்கிறார். முருகனை பற்றி தமிழ் பாடல்கள் தான் அதிகம். அதனால் இன்னைக்கு ஒரு புதிய சக்தி என்னென்றால், இந்துக்கள் என்றால் திருடன் என்று சொல்பவர்களும், இந்து உண்டியலே காப்பாற்ற முடியாத இறைவன் உங்களை எப்படி காப்பாற்றப் போகிறார் என்று சொல்பவர்களும், கொசுவை அழிப்பதைப் போல சனாதனத்தை அழிப்பேன் என்று அந்த வாழ்வியல் முறையை பரிகசிப்பவர்களும், விழாக்களுக்கு நாங்கள் எல்லாம் இவர்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம் என்று உதாசீனம் செய்பவர்களுக்கும் சரியான பாடம் என்று புகட்டப்பட்டு இருக்கிறது. உண்மையிலேயே அந்த கந்த சஷ்டி கவசம் எங்களுக்கு கவசமாக விளங்கும். வருங்கால இன்னைக்கு அரசியல் பேசலை, அரசியல் தீர்மானம் இல்லை, அரசியல் தலைவர்கள் யாரும் மிகப்பெரிய அளவில் பங்கெடுத்து கொள்ளவில்லை, ஒரு சில தலைவர்களை தவிர. ஆனால் மாற்றம் ஏற்படும், அரசியல் மாற்றம் ஏற்படும். அப்போ 26 இந்த மாநாடோட தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம் தேர்தலில்? எங்களை தாக்குபவர்கள் மீது தாக்குதல் இருக்கும். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கரியசோலை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதில் நேற்று முன்தினம் கரியசோலை அரசு உயர்நிலைப் பள்ளி வளாக தடுப்பை இடித்து உள்ளே வந்த காட்டு யானைகள் வளாகத்தில் உள்ள சத்துணவு கூடத்தின் கதவை உடைத்து உள்ளே வைத்திருந்த 9 மூட்டை அரிசிகளை வெளியே எடுத்து போட்டு தின்றுள்ளது. மேலும் உள்ளே இருந்த பாத்திரங்கள் மற்றும் தண்ணீர் குடம், சிறிய தண்ணீர் தொட்டி ஆகியவற்றை உடைத்தது. யானை பள்ளிக்குள் செல்ல முயற்சித்தது, முடியாததால் மேலும் உள்ளே இருந்த அரிசி மற்றும் பொருட்கள் தப்பியது. பலத்த மழை பெய்ததால் யானைகள் வந்தது குறித்து சத்துணவு கூடம் அருகே இருந்த குடியிருப்பு வாசிகளுக்கு தெரியவில்லை. நேற்று காலை இப்பகுதியினர் இதனை பார்த்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து வனச்சரகர் ரவி, வனவர சுதீர்குமார், சத்துணவு அமைப்பாளர் புனிதவதி ஆகியோர் நேரில் வந்து ஆய்வு செய்தனர். யானைகள் பள்ளியை ஒட்டிய வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளதால் வனக்குழுவினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்களுக்கு சத்துணவு சமையல் செய்ய மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டது. குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள அரசு பள்ளி சத்துணவு கூடத்தை யானை கூட்டம் சூறையாடிய சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை கோவில்பட்டி ஐயனார் கோவில் திடலில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் பயன்பாடு தொடர்பான முகாமை சட்ட அமைச்சர் ரகுபதி துவக்கி வைத்தார். விழாவில் கலெக்டர் அருணா, எம்எல்ஏக்கள் முத்துராஜா, சின்னதுரை, மேயர் திலகவதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இங்கே இருக்க எல்லாருமே இந்துக்கள் தான். சின்னத்துறையும் இந்து தான், நானும் இந்து தான், நம்ம சேர்மனும் இந்து தான், இங்கே இருக்கக்கூடிய பிஆர்ஓ, அரசு அதிகாரிகள் எல்லாரும் இந்துக்கள் தான். இந்தியாவில் இந்துக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். எனவே இந்துக்களுக்கு பாதுகாப்பு என்பதை விட சிறுபான்மையினருக்கு தான் பாதுகாப்பு வேண்டும் பெரும்பான்மையினரிடத்திலிருந்து. அதுதான் இன்றைக்கு ஒரு அரசினுடைய கடமை.
அந்த கடமையை செய்கின்ற அரசு எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு. அந்த கடமையிலிருந்து தவறுகிற அரசு ஒன்றிய பாஜக அரசு. எந்த இந்துக்களை எங்கே வாழ விடலை சொல்லட்டும். அவருக்கு ஆந்திராவில் ஏதாச்சும் அப்படி ஒரு அசம்பாவிதங்கள் இருந்திருக்கிறா, அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. பவன் கல்யாண் ஆந்திராவை பார்க்கட்டு போய் தமிழ்நாட்டில் பவன் கல்யாண் தன்னுடைய சித்து வேலைகளை எல்லாம் காண்பிக்க முடியாது. அதற்கு தகுந்த இடம் இது இல்லை. அங்கே வெங்கடாஜலபதிக்கு சொல்லுவார், இங்கே இன்னைக்கு புதுசாக முருகன் கோஷம் போட்டிருக்காரு. எனவே பவன் கல்யாணை போன்ற இரட்டை வேடம் போடுகின்றவர்கள் நாங்கள் அல்ல. அவங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார். மற்றவர்களும் இன்றைக்கு மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற அருமையான அடிமைகள் அவர்கள். தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் செய்தியாளர்களை சந்தித்தார். பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் அரசியல் அதிகாரத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இங்கே போதைப்பொருள் நடமாட்டம் சந்தி சிரிக்கும், சட்ட ஒழுங்கு சீரழிவு இங்கே சந்தி சிரிக்கும். இங்கே விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுகிற அளவிலே உயரும், மின்சார கட்டணம் உயர்த்தப்படும். இங்கே பாலியல் வன்கொடுமை தினந்தோறும் நடைபெறும். இங்கே கொலை கொள்ளை வழிப்பறி எல்லாம் தினந்தோறும் நடைபெறும். இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்கக்கூடாது. இன்றைக்கு தமிழ்நாடு தான் அதிக அளவில் கடன் வாங்கிய முதன்மை மாநிலமாக இருக்கும். அதை யாரும் கேள்வி கேட்க கூடாது, கேள்வி கேட்க முடியாது. வெளிநாடு அந்நிய முதலீடுகளை தமிழ்நாடு பின்தங்கி கொண்டே செல்கிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் இங்கே தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி தினந்தோறும் நடைபெறுகிற மக்கள் விரோத நடவடிக்கைகள், அவலங்கள் இவையெல்லாம் இதுவே நடைபெறாததை போல இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம் என்று உண்மை நிலையை தெரியாமல் கனவு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்டாலினுக்கு வருகிற 2026 நாம் தகுந்த பாடம் போட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஆகவே மக்களே, நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக எதிர்கொள்ள வேண்டிய தேர்தல் இது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் விழிப்புணர்வு கேள்விக்குறியாகக்கூடிய சூழ்நிலையை திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ள மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விலை மதிக்க முடியாத சொக்க தங்கங்கள் இந்த தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் என்பதை வருகிற காலங்களிலே நீங்கள் நிரூபித்து. பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்த மோதல் முடிவுக்கு வராத நிலையில் வன்னியர் சங்க நிர்வாகிகள் நீக்கம், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைவர்கள் நியமனம் தொடர்பான அறிவிப்புகளை ராமதாஸ் வெளியிட்டு வருகிறார். அடுத்ததாக கூட்டப்படும் பொதுக்குழுவில் தான் வெற்றி பெறுவதுடன் தனது பக்கம் தனி பெரும்பான்மை உருவாக்கும் வகையில் இந்த நடவடிக்கையில் ராமதாஸ் தீவிரம் காட்டி வருகிறார். அதிலும் குறிப்பாக அன்புமணிக்கு ஆதரவு அதிகமாக உள்ள மண்டலங்களை குறிவைத்து அங்குள்ள நிர்வாகிகள் மாற்றப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்த சதாசிவம் எம்எல்ஏவை ராமதாஸ் இன்று பதவியிலிருந்து நீக்கினார். அவருக்கு பதிலாக மாவட்ட அமைப்பு செயலாளர் ராஜேந்திரனை சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக நியமித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி படைத்த பரமாத்மா எங்களுடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் சேலம் மேற்கு மாவட்டம் ஓமலூர் மேட்டூர் தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் அறிவித்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே என்ன பொறுப்பில் இருந்தீங்க? மாவட்ட அமைப்பு செயலாளர். இப்போ புதிய மாவட்ட பொறுப்பு, ஏற்கனவே இருந்த மாவட்ட அறிவிப்பை அவர் ரத்து பண்ணிட்டு இப்போ மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்காரு. உங்களுக்கு கீழே என்னென்ன மாவட்ட? ஓமலூர் தொகுதி, மேட்டூர் தொகுதி. மாவட்ட செயலர் யார் சார் இருந்தா? மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் நீக்க வேண்டியது காரணம்னா உங்களை போட வேண்டியது காரணம் தெரியலைங்க. ஐயா சொல்றாரு வந்தங்க. ஏன்னா உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பொறுப்பாளர்கள் யார் யார் மாற்றப்பட்டிருக்காங்க? புதிதாக எத்தனை பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க? ஒன்றிய செயலாளர் ஒரு சிலர் மாற்றிருக்கு. இன்னும் வரவ ஐயா சொல்றவங்கள பார்த்துக்கணும். இன்னும் இவங்க 2 பேருக்குள்ளான மோதல் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு நீங்க நல்லது நடக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நடக்கவே இல்லை சார். கண்டிப்பாக நடக்கும். ஐயா தான் அது முடிவு பண்ணணும். தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் பல்வேறு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய போது எந்த கூட்டத்திலும் சதாசிவம் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பொறுப்பெல்லாம் மாற்றி போட்டிருக்காங்க. புது ஒன்றிய செயலெல்லாம் வந்திருக்காங்க. கிளையிலேருந்து ஒன்றியத்திலேருந்து வன்னியர் சங்கத்திலேருந்து
கிளை பொறுப்புலேருந்து ஒன்றியத்திலேருந்து வன்னியர் சங்க பொறுப்பு வரைக்கும் செயல்படாதவங்களாம் நாங்கள் மாற்றி புதிய பொறுப்பாளர் நியமனம் பண்ணியிருக்கோம். எல்லாமே இப்போ அடிப்படையில் இப்போ கிளையிலேருந்து எல்லாமே ஐயா தாங்க. எங்களுக்கு எல்லாம் ஐயா சொல்கிறது தான். எங்கள் கிளை பொறுப்பாளர்லேருந்து ஒன்றியத்துலேருந்து எல்லாம் ஐயா சொல்கிறது தான் கேட்போம். ஐயா தான் எங்களுக்கு எல்லாமே. ஏன்னா இந்த இனத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடினவர் ஐயா தான். எங்களோட அடையாளமே எங்கள் ஐயா தான். எங்கள் இன மக்களுக்கு அடையாளம் ஐயா தான். ஐயா என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தைலாபுரம் வரும் புதிய நிர்வாகிகள் ராமதாஸை சந்தித்து வாழ்த்து பெற்று செல்கின்றனர். தைலாபுரம் இல்லம் முன்பு வாசல் சுவரில் இருந்த நாளைய தமிழகமே என குறிப்பிட்டு அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. போஸ்டர்களை தைலாபுரம் ஊழியர்கள் அகற்றினர். அன்புமணி இடம்பெற்றிருந்த போஸ்டர்கள் அகற்றப்பட்ட சம்பவம் பாமகவில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது.